ஹலோ மக்களே 171 எபிசோட்ல எபிசோட் ஸ்டார்டிங் வந்து சாஸ்கியை கட்டுறாங்க. பார்த்தா அவன் சிடோரி வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு அக்காஜி சொல்றான் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, இல்ல நான் நினைச்சதே வேற, என்ன இது வேற மாதிரி ஒர்க் ஆகுது, இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கவலைப்படாத சாஸ்கி, இது ஃபைனல் பட்ல நான் தெளிவா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஒரு மேப் மாதிரி ஒன்னு எடுத்து கையில கொடுக்கான். இது என்னதுன்னு கேட்கான் சாஸ்கி. அதுக்கப்புறம் சக்குரா டீமே கட்டுறாங்க. உடனே நாட்டா சொல்றான் ஒரு வழியே ஸ்பைடர் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தாச்சு, போர்த்து வகை லெகசியை தேடி போவோம்னு சொல்லிட்டு. உடனே வந்து சக்குரா சொல்றா, டே நீ முதல்ல வாயை முடிட்டு வாடா, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா வந்துகிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் சிக்கமர் சடனா நிக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஈனோ கக்கா ஏன் நிக்கன்னு சொல்லிட்டு, நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வாரேன்னு சொல்றான். அவன் எதுக்குன்னு கேட்காவா, நான் சில விஷயம் பண்ணணும்னு சொல்றான். அவன் நீங்க போங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு சடனா சிக்கமர் தனியா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோவும் பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருக்கான். எங்கடா நீ போறேன்னு சொல்லிட்டு, என்ன எதுக்குடா நீ ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிக்கமர் கிட்ட இருக்கான். நான் ஒரு விஷயத்துக்காண்டி போறேன்னு சொல்றான். பார்த்தா மேல இருந்து கல்லுகள்லாம் உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கல்ல இருந்து தப்பிச்சு போனா சொல்லிட்டு இருக்கான். அந்த கல்லு ஃபுல்லா எனிமியா இருக்காங்கன்னு சொல்றான். அவன் எது கல்லு பின்னாடி எனிமியான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹிடன் ட்ரெயின் ஆளுங்க ஃபுல்லா நருட்டோவும் சிக்கமரையும் அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க. பார்த்தா அதுக்கு நருட்டோ தப்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜுட்ஸோ போட்டு லாக் பண்ணிட்டான். அவனே உன்ன நருட்டோ சொல்றான், நீ உன்னோட ஆட்டத்தை காமிச்சிட்ட, இனிமேல் ஏன் ஆட்டத்தை நான் கட்டப்பறன்னு சொல்லிட்டு மல்டி ஷேடோக்ல ஜுட்ஸோ போட்டு நிறைய நருட்டோ இறக்கிட்டான். அவன் உன்ன ரெயின் வில்லேஜ் 15 பேர் முழிக்கானது, என்னடா ஷேடோக்லாம் வர வைக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டானுங்க அவனுங்க. உன்ன சிக்கமர் கேட்கான், டே நீங்க எல்லாம் ஹிடன் ட்ரெயின் நிஞ்சாக தானடா, சுன்னி எக்ஸாம்ல தோத்தவனுங்க தானே, நீங்க கூட என்ன அட்டாக் பண்ணுவீங்கன்னு கேட்கான். அவன் உடனே நட்ட கேட்கான், டே நீங்க ஃபோர்ஸ் லெகசியவா திருட வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். உன்ன சிக்கமர் சொல்றான், டே வாய் முடிட்டு இருடா, அவங்களுக்கே ஒண்ணும் தெரியாது, தேவையில்லாம என்னத்தோட பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. உன்ன சிக்கமர் சொல்றான், டே ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க, அடுத்த வாட்டி இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண மாட்டோம், போட்டு தள்ளிடுன்னு சொல்லி பயந்து ஓடுதான். அவன் எதுக்கிட்ட அவனை போட்டுன்னு சொல்லிட்டு நட்ட கேட்டு இருக்கான். டே நீ வாயை முடிட்டு சும்மா இருடா நட்டு, எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈனோ இருக்க இடத்துக்கு சிக்கமரும் நட்ட வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்காவா, வேற ஒண்ணுல சும்மா தான் போயிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உண்மையை சொல்லாம மறைச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பார்த்தா அவங்க ரெண்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நட்ட என்ன உள்ள இருக்குன்னே தெரியாம அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். உடனே ஈனோ சொல்றா, டேய் உள்ள இருக்க ஹிண்ட படிக்காம நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்களா, எங்கடா போறேன்னு சொல்லிட்டு. சரி வா போவோம்னு சொல்லிட்டு சிக்கமர் அவளை கூட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அது பெரிய மண்டவோடு மாதிரி இருக்கு வாசலே. அடுத்த டெஸ்ட் இதானா, இதே நம்ம முடிப்போம்னு சொல்லிட்டு நருட்டோ எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா அங்க ஒரு பட்டன் இருக்கு, இது என்னடா பட்டன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்குள்ள நருட்டோ வந்து அதுக்குள்ள ஒரு குழி மாதிரி இருக்காங்க, நடந்து போய்கிட்டு இருக்கான். சிக்கமர் கத்துதான் ஏன்டா போனன்னு சொல்லிட்டு. பார்த்தா கேஸா பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா வந்து மயங்கிட்ட ஈனோட இது ஸ்லீப்பிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு, நருட்டோ நீ பிரீத் பண்ணாதடா இல்ல நீனும் மயங்கிருன்னு சொல்லிட்டு சக்குரா சோஜி சிக்கமர்லாம் பாஞ்சு போயிட்டாங்க. ஈனோ மட்டும் மயங்கி கிடக்கா. இந்த ஸ்மோக் எப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்கமர் யோசிச்சுட்டு இருக்கான், எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ சொல்றான், சென்டர்ல ஏதோ ஒரு குழிமா இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு. உன்னை சிக்கமர் கண்டுபிடிச்சான், அடே இதான் அந்த இடமான்னு சொல்லிட்டு. இப்பதான் அந்த டைகர் சூழல் உள்ள ஹிண்ட்ல அவனுக்கு ஞாபகம் வருது. சோஜி நீ ஹியூமன் போல்டர் போட்டு இந்த ஸ்மோக் மட்டும் கிளியர் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் ஜுட்ஸு போட்டு ஹியூமன் போல்டர்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு அடிக்கான். அங்க ஃபுல்லா புகை மட்டும் போயிருச்சு. சடனா அந்த சென்டர்ல போய் மாட்டிக்கிட்டான். அந்த ஹோலுக்கு கீழே எது பட்டன் இருக்கான்னு கேட்கான். அவன் ஆமா இங்க ஒரு சுவிட்ச் இருக்குன்னு சொல்றான். அதை பிரஸ் பண்ணடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சடனா பிரஸ் பண்ண உடனே அந்த புகை மட்டும் சைட்ல போயிருச்சு. அப்படா ஒரு வழியே தப்பிச்சு சொல்லிட்டு கீழே குதிக்காங்க. பார்த்தா இன்னொரு டோர் திறக்கு. அதுலயே முதல்ல நடந்து போய்கிட்டு இருக்கான் நருட்டோ. ஒரு வழியே நல்லா வந்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கு ரெண்டாவது டெஸ்டையும் தாண்டி வெளியே வந்துட்டாங்க. உடனே நருட்டோ சொல்றான், டே இங்க ஏதோ நதி மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். இங்க நதி மாதிரி போய்கிட்டு இருக்கு, இங்க ஒரு வழி இருக்கு, நான் இதுல போற சொல்றான் நருட்டோ. உடனே சிக்கமர் சட்டையை பிடிச்சி இழுக்கான். டே டைகர் ஸ்கிரால முதல்ல படிப்போண்டா, நீ பாட்டுக்கு முட்டாத்தனமே எதையும் பண்ணாத சொல்லிட்டு இருக்கான். அவன் சரி படிப்போன்னு சொல்லிட்டு நருட்டோ நிக்க. நான் சக்கர சொல்றான், சிக்கமர் சொல்றதை கேள்டா, நீ தாண்டா எப்பவுமே பிரச்சனைல போய் உழுத, நம்ம இதை படிச்சு முடிச்சுட்டு போவோம்னு சொல்றாவா. சரின்னு சொல்றான் நருட்டோ. உன்ன சோதிதான் சிக்கமர் அடுத்த தடங்கள் என்ன இருக்கு, அதுல ஹிண்ட்ல என்ன போட்டுருக்குன்னு சொல்லிட்டு உன்னை அதை படிச்சுக்கிட்டே வரான். அவன் சடனா படிச்சு முடிச்சு நருட்டோ நான் முதல்ல போறேன்னு சொல்றான். பார்த்தா ஒரு கட்டையில போய் ஏறினிக்கான். சடனா கட்டை தனியா பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. உடனே சக்கர கத்துற, அந்த முட்டா பையில பாரு எப்பவுமே குதிச்சுதான் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டா. சட்டையை பிடிச்சி தூக்கிட்டா. டேய் சும்மா இருடான்னு சொல்லிட்டு அந்த டைகர் ஸ்கிரால்ல போட்டதான் நான் செஞ்சேன்னு சொல்றான் நருட்டோ. பார்த்தா நேரா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நடுல பெரிய ஒரு கல்லே இருக்கு. டே இதுல மோதினம்னா செதறிடும்னு சொல்றாங்க. ஆனா சைட்ல பாக்காங்க, சைட்ல வந்து இன்னொரு குழி மாதிரி விழுது. மோதினாலும் செத்துருவோம், சைட்ல தப்பிச்சு போனாலும் செத்துருவோம், என்னடா அப்படி நடக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்ய சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நருட்டோ சொல்றான், அதை எடுத்து நல்லா பாருங்க, நம்ம ஊர்ல உள்ள ஹொக்காகே ஃபேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்னு சிக்கமர் பக்கம் ஆமா ஹொக்காகே ஃபேஸ்ல இங்க போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சிக்கமர் இப்ப நம்ம என்ன செய்ய சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்னு ஆளாளுக்கு யோசிச்சுட்டு வராங்க, நம்ம தப்பா செஞ்சோம்னா செதறி போயிரும்னு சொல்லிட்டு. நான் அந்த வழியை கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். நருட்டோ நீ என்ன தடா கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு சடனா ஃபோர்த் ஹொக்காகே லெகசின்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஹொக்காகே இருக்க பக்கம் பார்த்து குதிச்சு போய்கிட்டு இருக்கான். உடனே சக்கரா சொல்றா, டே நருட்டோ முட்டா பேர நீ கூட குதிச்சு போன்னு சொல்லிட்டு. உடனே வந்து சிக்கமர் சொல்றான், இந்த வாட்டி நருட்டோ பண்ணதான் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான், எல்லாருமே ரைட் பக்கம் குதிங்கன்னு சொல்றான். பார்த்தா 3 பேருமே ரைட் பக்கம் குதிச்சு ஒரு வழியா வந்துட்டாங்க. பார்த்தா அவங்க கரெக்டா லேண்ட் ஆயிட்டாங்க. பார்த்தா ரைட் சைட்ல பெரிய கட்டமா ரெடி பண்ணி அங்க லேண்ட் ஆகுத மாதிரி யாரோ வச்சிருக்காங்க. இப்பதான் புரியுது, ஃபோர்த் ஹொக்காகே லெகசி இருக்குன்னா ஃபோர்த் ஹொக்காகே இருக்க பக்கம் குதிக்கணும், அதான் பிரச்சனை. அவர் வழியா தப்பிச்சு வந்தாச்சுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் உடனே சிக்கமர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கீழே 4 பேர் ஒருத்தருக்கு மேல படுத்துட்டு இருக்காங்க. உடனே நட்ட சொல்றான், நீங்க 3 பேர் ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க, இறங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் 3 பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க, நாங்க வந்து வெயிட்டா இருக்கமான்னு சொல்லிட்டு. உடனே சக்கரம் ஈனோ நருட்டோ பத்தி தான் பேசிட்டு போறாங்க. இவன்லாம் என்னடா டீம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு திட்டிகிட்டே போறாங்க. உடனே நருட்டோ உடனே சோகமாகும், எங்கடா என்னைய விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நருட்டோ. பார்த்தா அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. கடைசியா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு வழியா ஃபைனல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உடனே சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள ஈனோ வந்து சக்கர கழுத்துலயும் சோஜி வந்து நருட்டோ கழுத்துலயும் கத்தி வைக்காங்க. இதுக்கப்புறம் நாங்க தான் போக போறோம், இது எல்லாமே சிக்கமர் பிளான் சொல்லிட்டு
4th Hokage லெகசி நாங்க தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இதான் நம்ம சான்ஸ் சிக்கமரு, நம்ம பாட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு பார்த்தா சிக்கமரு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கான். உடனே சிக்கமரு இந்த டைகர் ஸ்கிரால்ல இருக்கிறத படிக்கான். இதுல உள்ள கடைசி ஹிண்ட் என்னன்னா, யார் ஒருத்தவங்க வந்து வெறுப்ப சம்பாதிக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வழி வந்து திறக்காது, வெறுப்பு இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி திறக்கும்னு சொல்லிட்டு அப்பனா நீங்க அவங்க கழுத்துல இருந்து கத்தி எடுக்கல, நம்ம இங்க இருந்து போக முடியாதுன்னு போட்டுக்குன்னு சொல்றான் சிக்கமரு. சரி இப்ப எல்லாருமே ஒன்னதான் போனோம்னு சொல்லிட்டு ஈனோ ஒரு மாதிரி சலிச்ச மாதிரி செய்தா ஒன்னு நரட்டோ மாசம் வாரம் சிக்கமருக்கு ஹேண்ட் ஷேக்கன் கொடுக்கான். நம்ம ரெண்டு சேர்ந்தே ஃபைனல் ரவுண்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த வச்சுக்க டைகர் ஸ்கிரால் இனிமேல் இது ஓங்குள்ளது, ஏன்னா நீ தான் முதல்ல தேட வந்தோம்னு சொல்றான் சிக்கமரு. அதுக்கப்புறம் கடைசி ஃபைனல் டெஸ்ட்டுக்கும் போய்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹிடன் ட்ரெயின் ஆளுகள் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க கடைசி எக்ஸாமுக்கு போனாதானு சொல்லிட்டு பார்த்தா 15 பேர் அசம்பிள் ஆகி நின்னுட்டு இருக்காங்க அங்க. அதுக்கப்புறம் நரட்ட டீம் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தோடனே மிரண்டாங்க, இது என்னடா இடம், என்னடா இவ்வளவு ஸ்கிரால் இருக்கு, இதுல உண்மையான சீக்ரெட் ஸ்கிரால் நம்ம எங்கடா போய் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு முழிக்கானுங்க அவனுங்க. டைம் வேற போய்கிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆளாளுக்கு ஒரு இடத்துல நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்றான் அவன். உடனே வந்து சிக்கமர் சொல்றான், டே ஓடாத நரட்டோ அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்காம, இங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, இங்க எங்கெல்லாம் ட்ராப் இருக்குன்னு தெரியல, பார்த்து நடங்கன்னு சொல்றான் அவன். அது மாதிரி இந்த ஸ்கிரால் எல்லாம் ஃபேக்கா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்துரும் சொல்றான் அவன். இங்க இருக்க ஸ்கிரால மட்டும் முதல்ல பாருன்னு சொல்றான். நீ பார்த்து முடிக்கிறதுக்கு அவள் நாள் ஆயிரும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம 4th ரெக்கார்ட் டைம் எல்லாம் முடிக்க முடியாது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா இன்னொரு வழி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். உடனே இன்னொரு வழியா, அது என்ன வழின்னு சொல்லிட்டு நாட்டை இருக்கான். டே முட்டாள் நாட்டோன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவனை பிடிச்சி. முட்டாளு 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 சத்தம் வந்துகிட்டே இருக்கு. என்னை பார்த்து ரொம்ப முட்டாளுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காருதான். உடனே சக்கரா சொல்றான், நாங்க ஒண்ணு உன்னை முட்டாளுன்னு சொல்லலையாடான்னு சொல்றாவா. பார்த்தா அவங்க ஒரு தடவை சொன்னதுக்கு மேல ஒரு கிளி பறந்துகிட்டு இருக்கு. அதுதான் நரட்டோ பார்த்து முட்டாளு முட்டாளுன்னு சொல்லிக்கிட்டே வருது. முட்டாள் நாட்டம் சுத்திக்கிட்டே இருக்க. நாட்டை டென்ஷன் ஆயிடும். ஒழுங்கு மரியாதை நின்று உன்னை போட்டு தெளிவன் கிளியை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. அதுக்கப்புறம் வெளியே ஹிடன் ட்ரெயின் ஆள கட்டுறாங்க. சடனா அவனுக்கு ஜுட்சுவை போட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டானு, கர்ஜ் ரெயின் சொல்லிட்டு. இந்த ஜுட்சுவை போட்டோம்னா அவனால நம்மள தோக்கடி விட முடியாது, இனிமேல் நம்மளோட ஆட்டம் சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. சடனா 15 பேர் சேர்ந்து மழை பெய்ய வச்சு உள்ள வெள்ளக்காடு மாதிரி வந்துருச்சு அந்த இடத்த நோக்கி. பார்த்தா அவனுக்கு மட்டும் மிதந்து போய்கிட்டே இருக்கானுங்க. உடனே சக்கரா சொல்றா, என்னோட சக்கரா மட்டும் போற மாதிரி இருக்குன்னு சொல்றா அவ. உன்னை சிக்கமர் கண்டுபிடிச்சா, இது சாதாரண வாட்டர் இல்ல, ஏதோ சக்கரா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை ஹிடன் ட்ரெயின் ஆளுக்கு வெளியே கட்டுறாங்க. டே சாதாரண தண்ணி கிடையாடா, உங்க சக்கரா மட்டுமே சக் பண்ணுண்டா, ஃபுல்லுமா அப்சர்வ் பண்ணி முடிக்குன்னு சொல்லிட்டு உங்க மேல உள்ள கோவத்தை மட்டும் நான் காட்ட போறேன்டா. நாங்க தான் சுன்னின் எக்ஸாம்ல பாஸ் ஆகல, உங்க கதையை முடிக்கப்பன்னு சொல்லிட்டு இருக்கான். டே சுன்னின் எக்ஸாம்ல பாஸ் ஆகாதவன் நீங்க என்னடா இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா சாஸ்கி வந்துட்டான். உடனே வந்து கக்காசி சொன்னதை யோசிச்சு பார்க்க, என்னடா ஒரு மேப் மாதிரி கொடுத்தானே, இவனுங்களை அடிக்கதான் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கி யோசிச்சுக்கிட்டே வரான். உடனே சாஸ்கி சொல்றான், நல்ல கக்காசி என்ன இங்க வர வச்சான், என்னோட ஜுட்சு பிராக்டிஸ் பண்ணதுக்கு இதான் சரியான இடம்னு சொல்லிட்டு இந்த 15 பேரை வச்சு டெஸ்ட் பண்ண போறான். வாங்க போயிரும் சொல்லிட்டு இருக்கான். டே அவன் தனியா தான்டா வந்திருக்கான், இவன் கதையை நம்மளே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பிளான போட்டானு. டே அவன் சாஸ்கி உச்சிதான் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள வந்து சிடோரியை ரெடி பண்ணி அம்புடோரையும் பொறிச்சு தள்ளிட்டான். இவன் கூட எல்லாம் ஃபைனல் ரவுண்ட்ல நம்மளால நிக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு 50 பேர் செத்து போய் கிடக்கானுங்க. அந்த மழையும் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரால் இருக்கிற இடத்துல வெள்ளக்கடா வந்துச்சு, அந்த தண்ணி அப்படியே கரைஞ்சிருச்சு. ஒரு வழியா தப்பிச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. ஏன் இந்த தண்ணி வந்து ஒண்ணு வந்து அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் சோஜி சாப்பிடலான்னு போறான். அவங்களுள்ள சிப்ஸ் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கு. உடனே சிக்கமர் சொல்றான், டே நரட்டோ அந்த கிளிய பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கிளி பக்கத்துல முதல்ல போன்னு சொல்றான் அவன். ஒரு வழியா அந்த கிளியை பிடிச்சி அதுக்கு பாடம் நடத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே அந்த கிளியெல்லாம் ஒண்ணு செய்யலடா, அதை பார்த்து சிரின்னு சொல்றான். நான் எதுக்கிட்ட அதை பார்த்து சிரிக்கணும்னு கேட்கான் அவன். நீ சிரி, நான் அதுக்கேத்த மாதிரி ஒன்னு சொல்றேன்னு சொல்றான் சிக்கமர். எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நாட்டை போய்கிட்டு இருக்கான். அதை சிரிச்சு பிடிக்கணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு பார்த்தா திரும்பி முட்டாள் நாட்டம் கத்த ஆரம்பிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போன்னு சொல்றாங்க அவங்க. இதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பே வரணும்னு சொல்லிட்டு நாட்டோ டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை சக்கர சொல்றா, நீ ஒரு ஹாப்பியான விஷயத்த நினைச்சிட்டு போ, உனக்கு தானா சிரிப்பு வரும்னு சொல்றா அவ. சிக்கமர் ஏதாச்சும் பிளானோட தான் சொல்லுவான், ஆனா நீ சிரிச்சுக்கிட்டு இந்த கிளிட்ட போன்னு சொல்றா அவ. சரி சக்கர நீனே சொல்லிட்டு நான் செய்யறேன்னு சொல்றான். உன்னை பல்ல காமிச்சிட்டே அப்படி இந்த கிளிட்ட போய்கிட்டு இருக்கான். ஹாப்பியா இருக்கேன்னு போய்கிட்டே இருக்கான். இந்த சுன்னின் எக்ஸாம்ல ஜெயிச்சவன எனக்கு சக்கரா கிடைச்சிரும், நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறான் அவன். சடனா அந்த கிளி பக்கத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, அதை மிதிச்ச உடனே இன்னொரு பக்கத்துல டோர் ஓபன் ஆயிருச்சு. அட இதான் அவன் பிளானா சிக்கமர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டோர் திறந்தோன்னு டோருக்கு மேல போய் பாக்காங்க. பார்த்தா அங்க இன்னொரு ஸ்க்ரோல் இருக்கு. டே 4th Hokage லெகசி கிடைச்சிருச்சுடா, நம்ம எடுத்துறோம்னு சொல்லிட்டு உடனே அதை எடுக்கலாமா வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுவும் டிராப்பா இருந்துச்சுன்னா என்னதான் இருக்குன்னு யோசிக்காங்க. உடனே நாட்டா சொல்றான், நான் இதை நம்புறேன், அந்த ஓல்டு சேஜ் வர சொன்னார்ல இது கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றான் அவன். உடனே சிக்கமர் சொல்றான், அவன் சொன்னனாலதான் எனக்கு தப்பாவே தோணுன்னு சொல்றான். சடனா திறந்தோடனே சடனா வெடிச்சோடனே பார்த்து திரும்பி காய்சன்ஸே வந்துட்டு, காய்சன்ஸ் எதுக்கிட்ட இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு ஓல்டு சேஜ் நீங்க சொல்லுங்க, நாங்க 4th Hokage ரெக்கார்ட் டைம் முடிச்சுமான்னு சுத்திக்கிட்டே வரான். 4th Hokage லெகசி எனக்கு வேணும்னு கேட்கான். அதை வச்சுதான் நான் ஃபைனல் ரவுண்ட் முடிக்கணும்னு சொல்றான். உடனே அவர் சொல்றான், 4th Hokage ரெக்கார்ட் டைம் நீங்க முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு இனிமேல் அல்டிமேட் சீக்ரெட் ஸ்கால் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு டைகர் ஸ்கால் தந்தோம்ல, அதை நீங்க நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் பக்கத்துல ஓடிட்டான் காய்சன்ஸ். உடனே அதை உட்காந்து தெளிவா படிக்காங்க. நிஞ்சா வேர்ல்ட்ல வந்து எதுவுமே ஷார்ட்கட் கிடையாது, நீ ஒழுங்கா பண்ணதான் நல்ல ட்ரைனிங் எடுத்தாதான் எல்லாத்துலயும் சாதிக்க முடியும்னு போட்டிருக்காரு. உடனே சிக்கமர் எல்லாருமே தலையில கை வச்சிட்டாங்க, என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி சாஸ்கி கட்டுறாங்க. சாஸ்கி எல்லாத்தையும் பொழந்து முடிச்சான். கக்காசி காய் வராங்க, நம்ம ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. காய் சொல்றான், நான் அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்றேன். கக்காசி சொல்றான், நானும் சாஸ்கிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்றேன். கக்காசி சொல்றான், சாஸ்கி அந்த ஜுட்சு நீ பார்த்து யூஸ் பண்ணு, அந்த ஜுட்சு ஓபன் பண்றதுக்கு உனக்கு டைம் அதிகம் எடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அதை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்கி படுக்கு போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி சக்குரா எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாரும் தலையில கை வச்சுட்டு வராங்க.
இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தலையில அடிச்சுட்டு வராங்க. சிக்கமர் சொல்றான், நீங்க அதெல்லாம் தப்பா பேசாதீங்க சொல்றான். என்னடா பேசுற, இதெல்லாம் ஒரு விளையாட்டாடா, இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, நம்ம முதல்ல இருந்தே டீம் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம், அதனால நம்ம இங்க வர வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்ற, இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நம்ம எப்பவுமே டீமா இருந்தோம்னா நம்ம வில்லேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நாட்டோ மாசம் வரான். இப்ப எனக்கு என்னன்னு புரிஞ்சுட்டு ஃபோர்த் லெகசி என்ன சொல்ல வருதுன்னா, நிஞ்சா வாழ்க்கையில ஷார்ட் கட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு புதுக்கிட்டு மாசம் போறான். ஃபைனல் ரவுண்ட்ல என்னோட ஆட்டத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாங்க. See you, bye.